இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ என்ன ப்ரோ, இவரை வரவேற்கிறதுக்காக காலை 9 மணிலேருந்து ஜெயில் வாசல காத்துக்கிட்டு இருக்கோம். 200 ரூபாய்க்கு மாலை வேற வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டு அஞ்சலி பார்க்க போறேன்ட்டு போறாரு. பின்ன நம்ம கூட வருவான், இதெல்லாம் கண்டுக்காதரா, போயிட்டு வரட்டும். என்ன ப்ரோ நீ இதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு? நாம அவன் மேல அக்கறையா இருக்கும்னு நினைப்பான்ல, அதுதான் லாபம். அவன் அஞ்சலியை பார்க்க போகும்போது அவ அங்க செருப்பால் அடிச்சு துரத்திட்டா அவன் எங்க வருவான்னு நினைக்கிற? நம்ம கிட்ட தான் வந்தாகணும். அப்ப வச்சு அவனை கறந்துட வேண்டியதுதான். ப்ரோ சூப்பர் ப்ரோ நீ. சரி வா போலாம். என் குடும்பத்து பெரியவங்க என் அத்தையே நீ கொல்ல பார்த்தல, என் மகளை அடைச்சு வச்சு கொடுமை பண்ணிருக்கல. இதோ இந்த சிவகாமி, இவள 25 வருஷமா நீ சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்கல. இதையெல்லாம் ஈஸியா எங்களால மன்னிக்க முடியுமா? முடியவே முடியாது. வெளியில போனி, போ வெளியே. நான் போக மாட்டேன். போக மாட்டேன். போக முடியாது அஞ்சலி. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நீ வேணும். எனக்கு எனக்கு என் குழந்தை நீ. நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நான் என் தரப்பு நியாயத்தை திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் வெயிட் பண்றேன். சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குறத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என் அஞ்சலி என்ன சாதாரணமா தூக்கி போட முடியாது. என் அஞ்சலி கிட்ட தனியா மனசை விட்டு பேசினா என் அஞ்சலிக்கு என்னோட கஷ்டம் என்னன்னு புரியும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் அஞ்சலி கிட்ட தனியா பேசிக்கிறேன். எனக்கு டைம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். எல்லாரும் இங்க இருந்து போங்க. பிரதர், என்ன மிரட்டுறீங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஓ ஓகே ஓகே. நான் நல்லவனாகிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா நீங்க விட மாட்டீங்க போல. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஹே பிரதர், உங்களுக்கு கேரக்டர் ஒன்று இருக்கா? ஒருத்தன் நல்லவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாயாலெல்லாம் சொல்ல மாட்டான், சைகையில் காட்டும். பிரதர், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் கிளம்பல. அஞ்சலி அஞ்சலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பின்னாடி போங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னங்க நீங்க? என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசக்கூடாதா? அஞ்சலி, இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இனிமே நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன். ஓகே போதுமா? உனக்கு தப்பா தோன்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என் காதல்
உண்மை அஞ்சலி. அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கூட. நம்ம காதலுக்கு அடையாளமா நம்ம குழந்தை உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அஞ்சலி. அத தனியா தவிக்க விட்டுறாத. ஏய் நிறுத்து. நான் டைவர்ஸ் வாங்கறதுக்கு முக்கியமான காரணமே என் குழந்தைதான். உன்னோட நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாதா? அப்படியெல்லாம் பேசாத அஞ்சலி. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு தப்பா சொல்லி கொடுத்து உனக்கு இப்படி மாத்தி இருக்காங்க. நான் சொல்றத கேளு. மத்தவங்க பேச்ச கேட்டு முடிவெடுக்க நான் உனக்கு குழந்தை இல்ல. எனக்கு முடிவெடுக்கிற பக்குவம் இருக்கு. நீ எனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்படி நரகத்துல வாழ்ந்த மாதிரி இருக்குடா. இல்ல, திரும்ப அந்த நரகத்துக்கு நீ என்ன கூப்பிடுறியா? வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாத அஞ்சலி, ப்ளீஸ். அழாதரா. நீ எல்லாம் அழுதா அது அந்த கண்ணீருக்கே கலங்கும். அஞ்சலி, நான் என்ன கண்ணீருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாத. நீ தலைகீழ நின்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது. பார்க்க போலாம். அஞ்சலி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல இருந்து நீ பின்வாங்க மாட்டல்ல? வாய்ப்பே இல்ல மேடம். எனக்கு அவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். வணக்கம் மேடம். மேடம், அஞ்சலிக்கு என் மேல இருக்கிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது நாங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாலே சரியாயிடும். இப்படி அதை மேலும் மேலும் காம்ப்ளிகேட் ஆக்குறது. மிஸ்டர், எல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, அஞ்சலி சொல்லிருப்பாள்ல. மகேஷ், இன்னையோட உங்களுக்கும் அஞ்சலிக்குமான உறவு மொத்தமா முடிய போகுது. இனிமேதான் அவ சுதந்திரமா வாழ போற. ஓஹோ, கட்ன புருஷனை பிரிஞ்சு வாழ்றதுக்கு பேர் தான் சுதந்திரமா வாழ்றதா மேடம்? ஒரு தண்டனை கைதி மாதிரி உன் கூட வாழ்றதை விட உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்றது சுதந்திரம் தானே? லாயர் மேடம், நான் அஞ்சலி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலகிருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது.